இயேசுவின் வார்த்தை தேனிலும் இனிமையானது. ருசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற இனிய நாமத்தில் உங்கள் அனைவரையும் தேனினிமையிலும் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரப்போகிறது. குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனாய் இருக்கும் கர்த்தர் என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிப்போம். Today we'll see about the Lord, the potter. Bible speaks of our Lord as the potter. கர்த்தரை ஒரு குயவனாக பரிசுத்த வேதாகமம் வர்ணிக்கிறது. கர்த்தாவே, நீர் எங்களுடைய பிதா, நாங்கள் களிமண், நீர் எங்களை உருவாக்குகிறவர், நாங்கள் அனைவரும் உம்முடைய கரத்தின் கிரியை. ஏசாயா 64:8. Isaiah 64:8 says, "Oh Lord, you are our father, we are the clay and you our potter." And in the NKJV Bible says, all we are the work of your hand. We must understand that the Lord is not only the potter who created and made man from sand, but he is also our potter who molds and chisels and sharpens our life even today. மண்ணிலிருந்து மனிதனை உண்டாக்கின குயவனாய் இருக்கிற கர்த்தர் மாத்திரமல்ல, அவர் இன்றைக்கும் நம் வாழ்க்கையை செதுக்கி உருவேற்படுத்தி நம்முடைய குயவனாக இன்றைக்கும் அவர் இருக்கிறார். If so, what all does the Lord our potter do in our life? நம்முடைய குயவனாய் இருக்கும் கர்த்தர் நம் வாழ்க்கையில என்னவெல்லாம் செய்கிறார்? We'll just see a few things. ஒரு சில காரியங்களை இன்றைக்கு நம்ம பார்ப்போம். Number one, he foresees our life. நம் வாழ்க்கையை அவர் நிர்ணயிக்கிறார். Clay in itself may not look nice. களிமண் தன்னைத்தானே பார்ப்பதற்கு நன்றாக இருக்காது. When people see clay, they might see only it as a mud. மனிதர்கள் களிமண்ணை பார்க்கும்போது வெறும் மண்ணாக தான் பார்க்க முடியும். But when a potter sees a clay, he doesn't see the clay as mud. ஒரு குயவன் களிமண்ணை பார்க்கும்போது அதை வெறும் களிமண்ணாக பார்க்க மாட்டான். He sees it how nicely it can be molded. அவர் எவ்வளவாய் வடிவமைக்க முடியும் என்பதை அவன் உள்நோக்குவான். Moreover, he also sees how beautiful it's going to be as a finished product. முற்றிலும் செய்து முடித்த பிறகு அது எவ்வளவு அழகாய் இருக்க போகிறது என்றும் அந்த குயவன் காண்பான். In the very same way, if the Lord is our potter, the Lord foresees our life. இதே போலவே கர்த்தர் நம்முடைய குயவனாய் இருக்கிறார் என்றால் நம்முடைய வாழ்க்கையை அவர் நிர்ணயிக்கிறவராகவும் இருக்கிறார். Although man was created by God from mud, தேவன் மனிதனை மண்ணிலிருந்து உண்டாக்கி இருந்தாலும், when the Lord our potter sees our life, he doesn't see it as clay.
நம்முடைய குயவனாய் இருக்கும் கர்த்தர் நம் வாழ்க்கையை காணும் போது வெறும் களிமண்ணாக பார்க்காம அதை அவரால் எவ்வளவு அருமையாக வடிவமைக்க முடியும் என்றே அவர் கண்ணோக்குகிறவராய் இருக்கிறார். He also sees how beautiful our life is going to be as a finished product. எந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை அழகுடன் நிறைவடைய முடியும் என்பதையும் கர்த்தர் நிர்ணயிக்கிறவராக இருக்கிறார். Jeremiah 18:6 says, as a clay is in the potter's hand, you are in my hand. ஒரு களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள் என்று கர்த்தர் சொல்லக்கூடியவராய் இருக்கிறார். Bible says God declares the end from the beginning. Isaiah 46:10. கர்த்தர் அந்தத்தில் உள்ளவைகளை ஆதி முதற்கொண்டு அறிவிக்கிற கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அதாவது முடிவை முதலில் இருந்தே முன்னதாக அறிவிக்கிற கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை ஒரு குயவனை போல எதிர்காலத்தை கண்ணோக்கி பார்க்கிற கர்த்தராய் இருக்கிறார். குயவனே குயவனே படைப்பின் காரணரே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடும் என்று சொல்லி கர்த்தர் நம்மை வணையும்படிக்கு விட்டு கொடுப்போமா? வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. The second thing the Lord our Potter does in our life is He fills our life. குயவனாய் இருக்கும் கர்த்தர் நம் வாழ்க்கையை நிரப்புகிறார். The basic purpose of a vessel is to be filled with something. நிரப்பப்பட வேண்டும் என்பதே ஒரு பாத்திரத்திற்கான நோக்கமாகும். The intent of a potter is his vessel should be filled with that which is intended to be filled with. எதை கொண்டு நிரப்பப்பட வேண்டுமோ அதை கொண்டு தன் பாத்திரம் நிரப்பப்பட வேண்டும் என்று ஒரு குயவன் நோக்கம் கொண்டிருப்பான். We all know to be filled, first of all, the vessel must be open. நிரப்பப்படுவதற்கு ஒரு பாத்திரம் திறந்திருக்க வேண்டும் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். For the Lord our potter to fill us, we must have openness before him. கர்த்தர் நம்முடைய குயவனாய் இருக்கும் கர்த்தர் நம்மை நிரப்புவதற்கு நமக்கு முதலாவதாக ஒரு திறந்த மனப்பான்மை இருந்தாக வேண்டும். Never be closed before God. தேவனுக்கு முன்பதாக நம்மை அழைத்துக் கொள்கிறவர்களாய் இருக்கவே கூடாது. After being open, the more empty the vessel is, the more it can be filled. திறந்த பிறகு எந்த அளவுக்கு பாத்திரம் காலியாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதிகமாக பாத்திரம் நிரப்பப்பட முடியும். The more empty we are, the more God can fill us. எந்த அளவுக்கு நம்மை வெறுமையாக்கி கொள்ளுகிறோமோ அந்த அளவுக்கு அதிகமாக கர்த்தர் நம்மை நிரப்பக்கூடியவராய் இருக்கிறார். We see this in the incident about Elisha and all the empty vessels of a widow being filled with oil. ஒரு விதவை வெறும் பாத்திரங்களை எல்லாம் நிரப்பப்பட எலிசாவின் சம்பவத்திலே நாம் இதை பார்க்க முடியும். If the emptier we are, the fuller we can be filled. Then we must get rid of unintended fillings in our life. வெறுமையாக இருப்பதற்கு ஏற்றார் போல் தான் நாம் நிரப்பப்பட முடியும் என்றால் வாழ்க்கையின் நோக்கத்திற்கு தேவையில்லாதவர்களால் நம்மை நிரப்புவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். For example,
example, using a lot of ice cubes in a glass before filling it with an already chilled soft drink not only lessens the quality of the drink but also dilutes the drink being filled. ஏற்கனவே குளிர்ந்திருக்கும் ஒரு பானத்தை ஊற்றி நிரப்ப முன்பே அதிக ஐஸ் கட்டிகளை கிளாஸ்ல போட்டிருந்தால் அது பானத்தின் அளவை குறைத்து விடுவது மட்டுமின்றி நிரப்பப்படும் அந்த பானத்தின் தரத்தையும் நீர் பெருக்க டைல்யூட் ஆக்கிவிடும். அதை அப்படி செய்து விடும். How much more important it is for us to get rid of unintended feelings in our life. நம்முடைய வாழ்க்கையின் நோக்கத்திற்கு அவசியமில்லாத எல்லாவற்றையும் நாம் நிரப்புவதை நாம் நிறுத்தி விடுவது எந்த அளவுக்கு அது மிக முக்கியமானதாக இருக்கிறது. The Lord our potter not only knows the intent, also fills us with the intended content. ஆனாலும் நம்முடைய குயவனாய் இருக்கும் கர்த்தரோ உள்நோக்கத்தை அறிந்திருப்பது மாத்திரம் இல்லாமல் தம்முடைய உள்நோக்கத்தின்படி நம்மை நிரப்புகிறவராகவும் இருக்கிறார். வேதத்தின் பல பரிசுத்தவான்களை அவர் அப்படி நிரப்பி இருக்கிறதை நம்ம பார்க்க முடியும். முழுவதுமாய் கர்த்தருடைய மகிமைக்கென்று சொல்லி நம்மை விட்டுக் கொடுக்கும் போது கர்த்தர் நிரப்புவார். பல பரிசுத்தவான்களை நிரப்பின கர்த்தர் இன்றைக்கு நம்மையும் நிரப்புவார். நாம் செய்ய வேண்டியதெல்லாம் வெறுமையான பாத்திரமாய் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம். கர்த்தாவை நீர் வெறுத்து தள்ளாமல் நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்யும் என்று நாம் அவருக்கு ஒப்பு கொடுப்போம். வேதத்தின் காணும் பாத்திரங்கள் எல்லாம் கர்த்தரை மகிமைப்படுத்தினது போலவே நம்மையும் அவ்வித பாத்திரமாய் கர்த்தர் வணைந்திருவார். போல் மாற்றிடுவே உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுவே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. The third thing the Lord our potter does in our life is he fulfills our life. குயவனாய் இருக்கும் கர்த்தர் நம் வாழ்க்கையை நிறைவேற்றுகிறார். The potter has every authority over the clay. களிமண்ணின் மேல் ஒரு குயவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்கிறது. He has all rights to make from the same lump one vessel for one purpose and another for another purpose. ஒரே களிமண் உருண்டையில் இருந்து ஒரு நோக்கத்திற்கென்று ஒரு பாத்திரத்தை வேறொரு நோக்கத்திற்கென்று மற்றொரு பாத்திரத்தை உண்டாக்க குயவனாகிய கர்த்தருக்கு எல்லா உரிமையும் உண்டு. We find that in Romans 9:21. ரோமர் 9:21 நாம் இதை குறித்து நாம் பார்க்க முடியும். He would make one thing for specific use, another for common use. Make one thing for rare use, another for daily use. Make one thing for distinctive use, another for ordinary use. ஒரு குறிப்பிட்ட உபயோகத்திற்கென்றும் வேறொன்றை பொதுவான உபயோகத்திற்கென்றும் குயவன் செய்யலாம். ஒன்றை அதிகமாக பயன்படுத்துவதற்கென்றும் மற்றொன்றை அடிக்கடியாக பயன்படுத்துவதற்கென்றும் அவன் செய்யக்கூடும். ஒன்றை மிக சிறப்பான உபயோகத்திற்கென்றும் வேறொன்றை மிக சாதாரணமாக உபயோகப்படுத்துவதற்கும் குயவன் செய்யக்கூடும். Most of us tend to become dissatisfied about the manner in which the Lord is using us. கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிற விதத்தை குறித்து நம்மில் பல அதிருப்தியாகி விடுகிறோம். When God has been using us specifically, we worry why God isn't using us like others. When God uses us rarely, we become fed up and think why God isn't using us daily.
When God uses us distinctively, we become overly concerned. Why God isn't using us ordinary way, so life would be a lot easier. கர்த்தர் நம்மை குறிப்பா பயன்படுத்தும் போது தேவன் நம்மை மற்றவரை போல் பயன்படுத்தவில்லை என்று கவலைப்படுகிறோம். அரிதாக பயன்படுத்தும் போது தேவன் நம்மை தினமும் பயன்படுத்தவில்லை என்று சொல்லி சலிப்படைகிறோம். தனித்தன்மையோடு பயன்படுத்தும் போது வாழ்க்கை சற்று எளிதாக இருக்குமே என்று நினைத்துக் கொண்டு நம்மை கர்த்தர் சாதாரணமாய் பயன்படுத்தவில்லை என்று வருத்தப்படுகிறோம். The issue should never be about the usage. The important thing should be the potter's purpose of our usage. நாம் விருப்பப்படி பயன்படுத்தப்படவில்லையே என்பது பிரச்சனையாகவே இருக்கக்கூடாது. குயவனாகிய கர்த்தருடைய நோக்கத்தின்படி நம்ம பயன்படுத்தப்பட வேண்டும் என்பதே மிகவும் முக்கியம். The most important thing must be the fulfillment of the purpose of our usage. நம்மை பயன்படுத்துவதன் நோக்கத்தை நிறைவேற்றுவதே இன்னும் அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். Remember, we all have been derived from the very same lump, designed by the very same hand and destined by the very same Lord. நம்ம எல்லாரும் ஒரே களிமண்ணில் இருந்து வந்தவர்கள், ஒரே கரத்தினாலே வடிவமைக்கப்பட்டவர்கள், ஒரே கர்த்தராலே முன்குறிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை பயன்படுத்தும்படிக்கு முழுவதுமாய் கர்த்தருடைய கரத்திலே நாம் ஒப்புக் கொடுப்போம். We must never be useless vessels. Even if we are used less, we need to be useful for God's fulfillment. ஒருவேளை விலை போகாத பாத்திரமா இருக்கிறோம் என்று நினைக்கலாம், விரும்புவார் இல்லையே என்று ஒருவேளை வேதனைப்படலாம். ஆனாலும் நம் கர்த்தரோ விலையில்லாத தம் கிருபையினாலே நம்மை தமக்கு உகந்தவர்களாய் அவர் ஆக்கி விடுவார். தடைகள் யாவையும் நீக்கி நம்மில் உடைக்கப்பட வேண்டியவர்களை உடைத்து நம்மை உருவாக்கி தம்மை போல் நம்மை மாற்றி கர்த்தர் தம் நோக்கத்தை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயம் நிறைவேற்ற வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கும் கூட கர்த்தருக்கு நம்முடைய வாழ்க்கையை முழுவதுமாய் அவருடைய சித்தத்திற்கு ஒப்புக் கொடுப்போம். கர்த்தர் நேர்த்தியாய் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராய் இருக்கார். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரமெல்லாம் இயேசுவை போற்றிடுமே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே.
போல் மாற்றிடுவே உடைத்து என்னை உந்தனுக்கே உடைமையாக்கிடுவே குயவனே குயவனே படைப்பின் காரணனே களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே குயவனாய் இருக்கும் கர்த்தரை குறித்து கர்த்தர் இன்றைக்கு பேசியிருக்கிறார். Today the Lord has spoken to us about the Lord being our partner. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையை கர்த்தர் நம்மை வணையும்படிக்கு முழுவதுமாக விட்டு கொடுப்பாமா? Let us pray. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, குயவனே, நாங்கள் களிமண்ணாய் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஐயா. இத்தனை ஆண்டுகளாக எங்களை வணைந்து உருவாக்கி இதுவரைக்கும் எங்களை உருவேற்படுத்தி இருக்கிறீர். உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இனி வரக்கூடிய நாட்களிலும் காலங்களிலும் ஆண்டுகளிலும் நாங்களும் எங்கள் குடும்பங்களும் எங்கள் ஊழியங்களுமாய் உம்முடைய சித்தத்தின்படி இன்னும் அதிகமாய் வணையும்படிக்கு எங்களை முற்றிலுமாய் திறந்து கொடுக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய விருப்பத்திற்கு ஏற்றார் போல், உம்முடைய நோக்கத்திற்கு ஏற்றார் போல் முற்றிலுமாய் எங்களை வணைந்து உருவாக்கி பயன்படுத்த நீர் வல்லவராய் இருக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை யாவும் ஒருவருக்கே ஏறெடுத்து இயேசு நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடித்திருந்தால் தவறாமல் லைக் பட்டனை கிளிக் செய்யவும். இதைப் போல அநேக பாடல்களை இலவசமாக காண கேட்க கீழிருக்கும் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனையும் பிரஸ் செய்யவும். இந்த நிகழ்ச்சியை குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். எங்கள் முகவரி ரோஹித் ரெக்கார்டிங்ஸ், நம்பர் 4, கெனால் ஸ்ட்ரீட், கில்பாக் கார்டன் காலனி, கில்பாக், சென்னை 600010. மொபைல் நம்பர் 9840777462 9790902701.